Dear students and parents, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் 10th கிளாஸ். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆஃப்டர் 10th அப்புறம் வேற எதுவும் கோர்ஸ் இருக்காது, 12th மட்டும்தான் படிக்க முடியும், இல்லைன்னா ஐடிஐ போகலாம் அப்படிங்கிறது ஜென்ரலாக பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இங்கே 10th அப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதை படித்தா என்னென்ன யூசஸ்ஸு அப்படிங்கிறத பற்றி ஓரலாக நான் இந்த பிபிடி வழியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் எதெல்லாம் படித்தா ஓரளவுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கோர்சஸ் எல்லாம் எங்கே அவைலபிள் அப்படின்னு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஈஸியாக 10th முடித்தாலே உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10th முடித்தா 12th போகணும், இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இங்கே உங்களுக்கு சில ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன், அதை இங்கே பார்க்கலாம். ஆஃப்டர் 10th 12th படிக்கலாம், அதுதான் நான் இங்கே இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இட் இஸ் a 2 years கோர்ஸ். இதில் என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது, காமர்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது. இதில் சயின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப விரும்பி படிக்கிறது இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம். அதில் எம்பிசி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிபிசி ஆர் பிஐபிசின்னு சொல்லுவாங்க. இது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அப்புறம் லைப்ரரி சயின்சஸ். இதெல்லாம் இந்த லைப்ரரி சயின்ஸ்ன்றது இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிற கோர்சஸ். இது சில ஸ்கூலில் இருக்கு. அடுத்தது காமர்ஸ். அதில் சிஇசி சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ் கோர்சஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா எம்இசிஹெச்இசி அப்படின்னா மேத்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ். இந்த மாதிரியான ஆர்ட்ஸ் சம்பந்தமான கோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்கள் யூஜி கோர்ஸ், பிஜி கோர்ஸ் அதெல்லாத்தையும் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, 10th முடித்த உடனே ஏதாவது ஒரு கோர்ஸு படித்த உடனே எனக்கு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னா, அதுக்கும் சில கோர்சஸ்லாம் இருக்கு. பியூட்டி அண்டு காஸ்மெட்டாலஜி, அந்த அழகு நிபுணர்கள் சம்பந்தப்பட்ட துறையில் ஒரு 2 years கோர்ஸோ 1 years கோர்ஸோ எடுத்து படிச்சுட்டு நீங்கள் பியூட்டிஷியனாக போகலாம். ஜுவல்லரி டிசைனிங். நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் ஜுவல்லரி டிசைனிங்கிறது சாதாரணமாக கோர்ஸ்னு. அப்படி கிடையாது. இந்த ஜுவல்லரி டிசைனிங் கோர்ஸை படிச்சிங்கன்னா பெரிய பெரிய ஜுவல்லரி கம்பெனிஸ் எல்லாம் அங்கே வந்து ஆச்சாரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த கோர்ஸ் படித்தவங்கள ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி எடுத்துப்பாங்க. ஏன்னா ஜுவல்லெல்லாம் எப்படி டிசைன் பண்ணணும், அதை எப்படி மெருகேற்றணும், அந்த எந்த வளைவு நெளிவுகள்லாம் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த டிசைனிங் கோர்ஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் ஃபேஷன் டிசைனிங், இது நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிற கோர்சஸ் தான். ஃபோட்டோகிராஃபி, நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை பற்றி சாதாரணமாக நினச்சிட வேண்டாம். இந்த ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் வந்து
ஒரு வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் மாதிரி. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை அப்படியே இன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம கேமரா ட்ரிக் எடுக்கிறது, இல்லைனா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எப்படி நம்ம எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான கேமரா ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு அதை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தனியாகவே ஒரு ஸ்டூடியோவே ரன் பண்ணலாம். சர்டிஃபைடு ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ. அதுக்கு அடுத்தது சில பிள்ளைகள் பாலிடெக்னிக் கோர்சஸை படிக்கலாம். ஆஃப்டர் 10th இது வந்து ஒரு 3 years கோர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்னாலஜிக்கல் கோர்சஸ்லாம் இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் அவேர்னஸ் வேணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அதில் மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், EEE, ஐடி இதெல்லாம் வந்து வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிங்கன்னா கட்டாயம் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட்டாக கூட நீங்கள் போய் சேர்ந்துடலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இப்போ இருக்கிறதே கம்ப்யூட்டர் வேர்ல்டு தான். சிவில் ஸ்கெட்ச் போடணும், பில்டிங் கான்ட்ராக்ஷன், அப்புறம் ஏதாவது வந்து ஒரு பெரிய பெரிய தியேட்டர்ஸ் மால்ஸ் இதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போடணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். EEE இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்ட்ஸ். ஐடி கோர்சஸ், ஆட்டோமொபைல்ஸ், நம்ம 2 wheelers 4 wheelersலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த செக்ஷன் ஆட்டோமொபைல். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், நம்ம சிக்னல் எப்படி சென்ட் பண்ணுறது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் என்ன, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். பயோடெக்னாலஜி, நீங்கள் பிஇ கோர்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சில ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த பயோடெக்னாலஜி கோர்சஸ்லாம் இருக்குது. அது என்ன சார் பயோடெக்னாலஜி கோர்ஸ் அப்படின்னா, by using biomedicals or drugs, how one can implement to the technology. டெக்னாலஜியில் பயோவுடைய பார்ட் என்ன, அதனால் எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், அதெல்லாம் நீங்கள் அந்த கோர்ஸில் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கலாம். எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் இதெல்லாம் ஆர்டினரியாக இருக்கக்கூடிய கோர்சஸ். ஏரோநாட்டிக்கல், நீங்கள் 12th படித்து ஒரு நல்ல மார்க் எடுத்து அப்புறம் தான் போகணும்லாம் அவசியம் கிடையாது கண்ணா. நீங்கள் ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் படிச்சிங்கன்னா இந்த டிப்ளமோவில் நீங்கள் நல்ல ஷைன் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக 2nd year இன்ஜினியரிங் போய் ஜாயின் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல கோர்சஸ். ஏரோஸ்பேஸில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர், நீங்கள் அக்ரிகல்ச்சரை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் வந்து அதெல்லாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் நிறைய யோசிக்கலாம். பட் அப்படி கிடையாது. அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுக்கு ஃப்யூச்சர் ஜாபே. அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். அந்த அக்ரிகல்ச்சரில் எப்படிலாம் பயிரை வளர்க்கலாம், எந்தெந்த உரத்தெல்லாம் எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பயிரெலாம் எத்தனை மாதம் எடுத்துக்கும் வளர்கிறதுக்கு, அதுக்கு எந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம வந்து தெளிக்கணும், பூச்சியிலிருந்து எப்படி நம்ம பயிரை பாதுகாக்கிறது, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப நிறைய படிக்கலாம், டீட்டெயில்டாக படிக்கலாம். ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்ன சார், இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டில் நம்ம சமையல்காரை பார்த்தீங்கன்னா வெறும் அடுப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அந்த சமையலறை, அந்த அடுப்பங்கரை இதெல்லாம் எப்படி ரொம்ப மாடர்ன் வேர்ல்டுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால் இந்த ஆர்கிடெக்சர்ன்ற கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ், எப்படி வந்து பயாலஜி மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு, அதனால் என்னென்ன யூஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போன், அப்புறம் பல், டென்டல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் அந்த பயோமெடிக்கல் கோர்ஸில் இருக்கும். மரைன் டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருக்கலாம். மரைன் இன்ஜினியரிங், எப்படி நம்ம வந்து அந்த
கப்பல் எப்படி டிசைன் பண்ணுறது, எந்த மாதிரியான வுட்டெலாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான பெயிண்ட் கோட்டிங் பண்ணலாம், அதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலாம் மரைன் டெக்னாலஜியில். மைனிங் டெக்னாலஜி, இந்த நிலக்கரி சுரங்கங்கள்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக அப்படியே வெளியில் தெருவில் போகிறவங்களாம் படிச்சிட முடியாது. அந்த கோர்ஸை நீ படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தா தான் உள்ளார போய் வேலை செய்ய முடியும். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணியிருக்க கோர்சஸ். இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது சிலபஸில். லெதர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி இஸ் a wonderful job opportunity criteria. இந்த லெதர் டெக்னாலஜி நீங்கள் சாதாரண நினைக்கக்கூடாது. அந்த லெதரை ரா மெட்டீரியலை எடுத்து கெமிக்கலில் வந்து ஊற வச்சு அது எப்படி வந்து டிசைன் பண்ணுறது, அதனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், அதோட லைஃப் பீரியட் எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம லெதரை பற்றி நம்ம நிறையா வந்து ஃபேப்ரிகேஷன் டிசைனிங்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சாதாரண துணி நினச்சிட்டு இருக்கோம், அப்படி கிடையாது. அதில் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. அதோடைய திக்னஸ்ஸு, அப்புறம் அதோடைய பார்டர்ஸ் எப்படி லைஃப் லாங் வரும், சீக்கிரமாக கிழியாமல் எப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் அந்த டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் படிக்கலாம். பெட்ரோலியம் டெக்னாலஜி, இப்போ விற்கிற வந்து விலைவாசி எங்கேயே இருக்குது. இந்த பெட்ரோலியம் டெக்னாலஜி மூலமா பெட்ரோல் கூட வேறு ஏதாவது கெமிக்கலை மிக்ஸ் பண்ண முடியுமா, அதனுடைய எஃபிஷியன்சி இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறான பேசிக்கான ஐடியாவில் நீங்கள் அதில் படிக்கலாம். பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இப்போ நம்ம வந்து முக்கியமாக படிக்க வேண்டியது இந்த டெக்னாலஜி தான். ஊரெல்லாம் ஒரே பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியுமா, அதை வச்சு ஏதாவது பிரிக்ஸ் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பிளாக் மாதிரியோ பண்ணி அதை நம்ம வேறு ஏதாவது நம்மளுடைய பர்சனல் தேவைக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். அதுக்கான கோர்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரப்பர் டெக்னாலஜி, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரப்பர் வந்து சாதாரணமான ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கிடையாது. வைப்ரேஷன் ஃப்ரீ ஸ்டாண்டு, அதுக்கு ரப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய வெயிட்டை தாங்கணும், ஒரு பெரிய வெயிட்டு வந்து இருக்குது, அது வந்து எந்த ஒரு ஷேக்கிங்கோ எந்த ஒரு வைப்ரேஷனோ ஆகக்கூடாதுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரப்பர் வச்சுருப்பாங்க, ரப்பர் ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை தவிர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும். அடுத்தது ஐடிஐ, ட்ரிபிள் ஐடி, இதெல்லாம் டிப்ளமோ கோர்சஸ் மாதிரியே. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்டர், எந்தெந்த நெட்டெல்லாம் எப்படிலாம் ஃபிட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, எங்கே ட்ரில் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் ட்ரில் பண்ணால் எங்கெல்லாம் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும், கப்ளிங், பைப் வந்து கப்ளிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். 2 years கோர்ஸ். இதெல்லாம் ஹைலி வாண்டட் இன் ஃபாரின்லாம் போனீங்கன்னா இது மாதிரி ஃபிட்டரு, பிளம்பரு அவங்களாம் ரொம்ப தேவைப்படும் அதிகமாக. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸை நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டர் கோர்சஸ். இருக்கிறதே கம்ப்யூட்டர் வேர்ல்டு தான். கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிங்கனாக்கா நீங்கள் அதனுடைய அட்வான்ஸ் லெவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது சில ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அதை ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன், ஓரளவுக்கு சொல்கிறேன். சிவில், இந்த சிவில் வந்து இந்த டிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டிராயிங், ஸ்கெட்ச் ஃபார் பில்டிங் பிளான்ஸ், ஹோம், இண்டஸ்ட்ரி, அதுக்கெல்லாம் இந்த ஸ்கெட்ச் கூட உங்கள் படிச்சிருப்பீங்க இல்லை தெரிஞ்சிருப்பீங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிற கோர்ஸ் சிவில் டிராஃப்ட்மேன் கோர்ஸ். மெக்கானிக்கல், இதில் பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். ரேடியோ, டிவி மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக், டீசல் மெக்கானிக், மரைன் மெக்கானிக், பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் 10th மட்டும் படிச்சுட்டு நம்ம லைஃபே போயிடுச்சு நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். தயவுசெய்து இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதோடைய ஃபீஸிபிலிட்டி என்னன்னு பாருங்கள். நம்மளால் வந்து பணம் இல்லை, அடுத்த லெவலுக்கு போக முடியாது, நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாதெல்லாம் நினைக்காதீங்க. நிறைய கோர்சஸ் இருக்குது பாருங்கள். இதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சர்ச் பண்ணுங்கள். 10th நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க குழந்தைங்க, அடுத்த லெவல் போகணுன்னா எல்லாம் சர்ச் பண்ணுங்கள் தயவுசெய்து. அடுத்தது எலக்ட்ரீஷியன். இப்போ நம்ம வீட்டில் பல்பு மாட்டுறோம், சாதாரணமாக இப்போ அப்படியே எடுத்து மாட்டுறது மாதிரி இல்லை. அதில் வந்து நியூட்ரல் பாயிண்ட் எங்கே இருக்குது, லைவ் பாயிண்ட் எங்கே இருக்குது,
எர்த் பாயிண்ட் எங்கே இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிங்கன்னா தான் பல்பு ஒழுங்காக கரெக்டாக மாட்ட முடியும், பவர் சப்ளை கரெக்டாக வருதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். நம்ம சாதாரணமாக போய் மாட்டிடும், ஒரு நாள் மாட்டிடும் ரைட்டு, அடுத்த நாள் வந்து இன்னொன்று எர்த் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அது அந்த கோர்ஸ் படித்தா தான் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கிட்டு தான் நம்ம இது ஒன்றும் பண்ணணும். ப்ளம்பர், இந்த பைப்பெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறவன் ப்ளம்பர் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த காலத்தில். தண்ணி வரலாம் முடிஞ்சது கதை. ப்ளம்பர் கோர்ஸஸ். சர்வேயர், அந்த நிலத்தை அளக்கிறவங்க சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டெல்லாம் அவங்க தான் வந்து அளந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு, சர்வேயர். இந்த சர்வேயர்ன்ற கோர்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் கட்டாயம் இதுக்கான ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் சாதாரண நினைக்க வேணாம். சர்வேயர் ஒரு லேண்டு நீங்கள் வந்து போய் அளந்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ காசுன்னு இருக்குதுங்க, அப்பார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் மணி. ஆமாம், அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. இந்த கோர்ஸ்லாம் படித்து பாருங்கள். எலக்ட்ரிக்கல் கோர்சஸ், மிஷின் டூல்ஸ், வெல்டர், ஃபயர்மேன், குக்கரி. அது என்ன சார் குக்கரி? குக்கரினா ஒன்றும் இல்லைங்க, கேட்ரிங் தான் குக்கரின்னு சொல்லியிருக்கிறான். குக்கிங் டெக்னாலஜி, கேட்ரிங் டெக்னாலஜி. அப்புறம் பெயிண்ட் டெக்னாலஜி. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் பெயிண்ட் டெக்னிக், ஒரு பெயிண்ட்டை வாங்கி செவுத்துல அடிச்சாக்கா முடிஞ்சு போச்சு, எதுனா சார் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. என்னென்ன மாதிரி கலர்லாம், எந்தெந்த பெயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணால் எந்தெந்த மாதிரி கலர்லாம் வரும், அதனுடைய லைஃப் டைமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான டீட்டெயில்ஸ்லாம் சயின்டிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பெயிண்டிங் டெக்னாலஜி கோர்ஸை வச்சுருக்குறாங்க. இதில் இப்போல்லாம் நிறையா அட்வான்ஸ்டு சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். அடுத்தது பாராமெடிக்கல் கோர்சஸ். ரொம்ப ரொம்ப அருமையான, ஈஸியாக நம்ம வந்து ஜாப் வாங்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப உதவும் நம்மளுக்கு. இதில் டிஎம்எல்டியும் ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க, டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன். இந்த கோர்ஸை நீங்கள் வந்து படித்து முடிச்சிங்கன்னா நீங்களே செல்ஃபாகவே ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெக்வஸ்ட் கேட்டு நீங்களே தனியாக வந்து ஒரு லேப் வச்சுக்கலாம். பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே டெஸ்ட்டு, நிறைய டெஸ்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிஎம்எல்டி கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் பண்ணணும். சர்டிஃபிகேட் வாங்கின மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? அதில் கவர்மெண்ட் ஜாபும் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஈஸியாக நம்மளே செல்ஃபாக வந்து வரணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது டிஹெச்எஃப்எம், டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஃபுட்டு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்ட ஃபுட்டை கண்ட டைமில் சாப்பிடக்கூடாது. அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான டயட் கொடுக்கணும், எந்த காலையிலனா இந்த டைமில் அவங்க இந்த டைமுக்குள்ளே சாப்பிட்ணும், அவங்களுக்கு ஒரு 11 மணிக்கு இதை கொடுக்கணும், மதியானம் இதை கொடுக்கணும், சாயங்காலம் இதை கொடுக்கணும், நைட்டு இந்த ஃபுட்டு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபுட்டு கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த காலத்தில் இந்த குழந்தைகள் இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து தயவுசெய்து படிங்க. நம்மளால் அடுத்த லெவலில் படிக்க முடியாட்டாலும் இது மாதிரி சின்ன சின்ன கோர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் எடுத்து எங்கே இருக்குன்னு தேடுங்க, எடுத்து படிங்க. இப்போ வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டபடி தின்னுட்டு எல்லாம் வந்து குண்டாக ஆகிக்கிட்டு அவங்க கண்ட நோய்கள்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி கோர்ஸ்லாம் குழந்தைங்க நிறையா படிக்கணும், என்கரேஜ் பண்ணணும் வீட்டில் இருக்கவங்க. டிஓஏ, டிப்ளமோ இன் ஆப்டால்மிக் அசிஸ்டன்ட். இந்த ஐ டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த ஐ டாக்டர்ஸுக்கு கீழே இந்த டிஓஏ கோர்ஸ் படித்தவங்கலாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஐ டிசீஸ் அது சம்பந்தமான இந்த நம்ம கண் வந்து ஹைப்பர் மெட்ரோபியா டிஃபெக்ட் இருக்கா, மயோபியா டிஃபெக்ட் இருக்கா, அதுக்கு என்ன மாதிரியான லென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணணுமா, கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும், கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணுமா, அவங்களுக்கு கிட்ட பார்வையா தூர பார்வையா, இந்த மாதிரியான ரொம்ப நல்லா எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. நீங்கள் ஈக்குவல் டு டாக்டருக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கான டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. நான் பார்த்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் அதில். அதே மாதிரி டிப்ளமோ இன் ஆப்தால்மிக் டெக்னாலஜி, அதை டிஓடின்னு சொல்லுவாங்க. இதுவும் சிமிலர் கோர்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு கோர்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க, ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க இந்த டிஓடின்ற கோர்ஸில். அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் இருக்குது, டிஓடிடி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னா அங்கே என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், என்னென்னலாம் தேவைப்படும் அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நார்மலாலாம் ஒரு நர்ஸை போய் எடுத்து வைக்க சொன்னாக்கால் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கான கோர்ஸ் படித்தவங்க தெரிஞ்சிருக்கணும். அந்த கோர்ஸ் படித்தவங்க கட்டாயம் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கணும்.
எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இது இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாதுங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் இவங்க இருப்பாங்க. அவங்களுடைய ஒர்க் என்ன சார் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இன் த பிளேஸ் வேர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பீங் ஆஃபர்டு. இட்ஸ் லைக் எ ட்ரைனிங் கோர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ், பேஷண்ட்டுடைய ஹெல்த், ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான சர்வே எல்லாம் இவங்க எடுத்து அதை வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி அதெல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் அவங்களுடைய டியூட்டி. இதெல்லாம் நார்மல் பர்சனெல்லாம் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் நடக்காத ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. நீங்களும் பேரண்ட்டு, உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். பிள்ளைகளை வந்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு வந்து தெரியாத சமயத்தில் அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்கள்ட்ட பேசினாலே அவங்களுக்கு பாதி வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். நம்ம படிக்கலை, அவங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே திணிச்சு படிக்கிறத விட்டுட்டு, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்குப்பா, இது மாதிரி பண்ணாலும் நம்மளால் சாதிக்க முடியுன்றதை நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தது சில ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்லாம் இருக்குது. உங்கள் வசதிக்கு ஏற்ப நான் 2 இயர்ஸ் கோர்ஸு, 3 இயர்ஸ் கோர்ஸு, 6 மந்த்ஸ் கோர்ஸு, 1 இயர் கோர்ஸ்லாம் வகைப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பற்றி பாருங்கள். அதில் டிடிபி இது வந்து ஒரு அருமையான வந்து ஒரு கோர்ஸ். இதுக்கு பேர் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன சார் யூஸு? இவங்க தான் வந்து நம்ம ஆட்டி படைக்கிறதே. என்னென்னா டைப் பண்ணுறது. இந்த டிடிபின்ற கோர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம டைப் பண்ண முடியும். இந்த டைப் ரைட்டிங்லாம் படிச்சிருந்தாக்கா இந்த கோர்ஸ் உங்களை வரும், அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் டைப்பிங். அப்புறம் கிரியேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், பிரிண்டிங், இமேஜ் கம்பேரிசன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ். அப்புறம் பிஜிடிசிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அக்கௌண்ட் செக்ஷன். இங்கெல்லாம் இந்த கோர்ஸை படித்தவங்க மட்டும்தான் இங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு ரூலே இருக்குங்க. பிஜிடிசிஏ கோர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், கவர்மெண்ட் செக்டார்ஸ், அக்கௌண்டிங் செக்ஷன், இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கோர்ஸ் படித்தவங்க தான் அவங்க வந்து ரொம்ப எடுத்துப்பாங்க. ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கோர்ஸ்லேயே அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேலி, அக்கௌண்ட் பர்பஸ் ஃபார் ஸ்மால் அண்ட் மீடியம் லெவல் பிஸ்னஸ். இது வந்து ஒரு அக்கௌண்ட் சாஃப்ட்வேருங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் போயிருக்கு, ஸோ எவ்வளோ ஸ்டாக் இன்னும் நம்மளுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த டேலி படித்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் கரெக்டாக வந்து டேலி ஆகுதா இல்லையா, 2 பக்கமும் வரவும் செலவும் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது இந்த டேலி கோர்ஸ் படித்தா மட்டும்தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நம்ம உட்காந்து ஒன்றுத்துக்கும் பெண் எடுத்து எழுதுறதுக்கு அவசியம் இல்லை. அடுத்தது இன்டர்நெட்னா என்ன சார் அது நான் சார் இன்டர்நெட் கோர்ஸ் எனக்கு கொடுத்தா நான் வந்து ஜிமெயிலை கூகுள் ஓப்பன் பண்ணால் எல்லாம் வரப்போது எங்கள் ஜிமெயிலேருந்து எல்லாமே நாங்கள் பார்ப்போமே, அது ஒரு கோர்ஸா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. இது என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் லைக் ஆன்லைன் கோர்சஸ். It is online courses focused to use of information and communication for the tutors. நிறைய டியூட்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி டீச்சர்ஸு, சில இந்த டெலிவரி லெக்சர் பண்ணுறவங்க, லெக்சர் கொடுக்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி. இதை நீங்கள் படித்தாக்கா அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போது சில பேருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த வீடியோ ஒழுங்காக அவங்களுக்கு போட தெரியலைங்க சார், அதை கொஞ்சம் கரெக்டாக அப்படி வைங்க, இந்த ஆங்கிளில் வைங்க, அந்த ஆங்கிளில் வைங்க அப்படின்னு நிறைய வெப் கோர்சஸ் எல்லாம் இவங்க நிறைய டெவலப் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி ஃபார் டீச்சிங், ஸோ மெனி ஆன்லைன் கோர்சஸ். அந்த ஆன்லைன் கோர்சஸ்லாம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்நெட் கோர்சஸ்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருக்கோம். அடுத்தது கிராஃபிக்ஸ். இது என்ன சார் இது அப்படின்னா, விஷுவல் கண்டென்ட் டு கம்யூனிகேட் மெசேஜ்
ஒரு பேராகிராஃபா இருக்கிற ஒரு விஷயத்த அது ஒரே ஒரு ஃபிகர் மூலமா நீங்க ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கோர்ஸ் நீங்க படிச்சு தான் ஆகணும். அனிமேஷன் கோர்சஸ் யூசிங் சக்சஸிவ் டிராயிங்ஸ் ஆர் அதர் ஆர்ட் டு சிமுலேட் மூமெண்ட். ஒரு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னா அதை அனிமேட் பண்ணி அது நடக்கிற மாதிரி, பறக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, இந்த மாதிரியான மோஷன் பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. கிராஃபிக்ஸ் அனிமேஷன் படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அனிமேஷன் கோர்ஸில் நீங்க நிறைய படிச்சிருக்கோம். வெப் டிசைனிங், நீங்க வெப் டிசைனிங் வந்து சாதாரண நினைச்சுட்டு இருக்கிறீங்க, அப்படி கிடையாது. ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ், ஆத்தரிங், கோடிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்க வெப் டிசைனா வெப் மட்டும் டிசைன் பண்றது அப்படின்னு நினைச்சிருக்கீங்க, அப்படி கிடையாது. அதோட இன்டெப்தா நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ். இப்போ கூகுள் இருக்காங்கன்னா கூகுள் உள்ளார அவ்வளோ வெப்சைட்ஸ் மெயின்டைன் பண்ற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க பேர் தான் வெப் டிசைனிங்னு பேரு. அதாவது அந்த சர்ச் இன்ஜின் வந்து கரெக்டா இருக்கா, நம்ம டைப் பண்றது உடனே இத்தனை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வருமா, அது ஏன் வரல, அதுக்கான கோடிங் என்ன ப்ராப்ளம், ஆத்தரிங் யாரு, ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து சைபர் செக்யூரிட்டி. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப விரும்புறது இந்த சைபர் செக்யூரிட்டி தான். இது என்ன சார், இது சைபர் செக்யூரிட்டினா என்ன சார்? பாடி ஆஃப் டெக்னாலஜி, ப்ராசஸ் and practicals designed to protect networks, devices, programs, data from attack, damage or unauthorized access. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ். இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைனில் கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் சைடில் சில பாப்அப்ஸ்லாம் வரும், தேவையில்லாத சில வீடியோக்கள், தேவையில்லாத சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த சைபர் செக்யூரிட்டி அவங்களுக்கு சொன்னால் போதும். அவங்க என்ன வெப்சைட்னு பார்த்து அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்க ஒர்க்கே இதுதான், டு ப்ரொடெக்ட் நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறது, டிவைஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரோக்ராம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அட்டாக், டேமேஜ், அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ், இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னாக்கா சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஆஃப்டர் 10th வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் டிமோட்டிவேட் ஆகாமல் இந்த கோர்சஸ் எல்லாம் நல்ல விதமாக படித்து லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய ஃபிசிக்ஸ் டீச்சர் சிவகுமார் சார். தேங்க்யூ.